இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை ஆதரவை எப்போவுமே தொடர்ந்து தாங்க. ஃபஸ்ட்டு சீனில் பாட்டிமா போட்டி நடத்துகிறாங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. என்ன போட்டின்னு சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டியை கண்டுபிடி அப்படின்றாங்க. பொண்டாட்டியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமாம், இங்கே நிற்கிறாங்களே லேடிஸ், அவங்களோட உங்கள் ஒய்ஃபையும் கலந்து நிப்பாட்டி வச்சுருவேன். ஹஸ்பண்டுக்கெல்லாம் கண்ணை பொட்டி விட்டுருவேன். நீங்கள் போய் கையை தொட்டு மட்டுமே உங்கள் ஒய்ஃப் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தங்க பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ அருண் எல்லாம் மனசில் நினைக்கிறாரு, ஐயோ இவளெல்லாம் கண்டுபிடிக்கலாட்டி சாமி ஆடிடுவாளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கார்த்தியோட அப்பா வந்துட்டு போகிறாங்க. அபிராமியை வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அவர் போயிட்டு வரிசையாக வந்துட்டு பார்த்துட்டே போகிறாங்க. அபிராமியும் தாண்டி போயிடுறாரு. அபிராமிக்கு செம கடுப்பாகுது. பாரு இந்த மனுஷன் நம்மளை சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவராலே கண்டுபிடிக்க முடியல. அபிராமி முறைக்க மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. அதுக்கடுத்து மீனாட்சி போய் நிற்கிறாங்க. ஆனந்துக்கு கண்ணை கட்டி விட்டுறாங்க. ஆனந்தும் வந்துட்டு கையை தொட்டுக்கிட்டே போகிறாரு. மீனாட்சி கை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. இருக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு உட்காந்துடுறாங்க. அடுத்து அருண் போச்சு நம்ம வகையாக சிக்கிக்கிட்டோம், இவகிட்ட சும்மாவே ஆடுவாளே அப்படின்ற மாதிரி அருண் வேற பயத்தில் இருக்காரு. ஐஸ்வர்யாவும் ஊடலுக்குடி போய் அது மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அருணும் வந்துட்டு வரிசையாக தொட்டுகிட்டே வர்றாங்க. ஐஸ்வர்யாவை வந்துட்டு கண்டே பிடிக்க முடியல. நான் தான் பிடிச்சி தொலையா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சிக்னல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அருணுக்கு புரியவே இல்லை. அருணும் வந்துட்டு கண்டுபிடிக்கலை. ஐஸ்வர்யா வந்துட்டு செம்ம காண்டாயிடுறாங்க. இத்தனை பேர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இப்படி ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்கா. ஒரு ஒய்ஃபு கையை பார்த்து கண்டுபிடிக்க தெரியல, நல்லா அசிங்கப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி நின்று கோவமாக இருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு கார்த்தி தான் வர்றாங்க. தீபா வந்துட்டு கார்த்தியை பார்த்தே சிரிக்கிறாங்க. தீபா போய் நில்லுவா அப்படின்னு சொல்ல கார்த்திக் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்ணை கட்டி விட்டுறாங்க. தீபா போய் நிற்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்ல வரிசையாக வந்துட்டு ஒவ்வொரு ஆளை விட்டு இன்னொரு தட்டை போகிறாங்க. அப்போ பாட்டிமா கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி கையை தொடாமலே நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க, கையை தொட்டால் தானப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி இப்போ உங்களுக்கு தீபா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானே, கை தொடணும்லாம் அவசியம் இல்லைல்ல, உங்களுக்கு தீபாவை கண்டுபிடிச்சி தரணும், நான் கண்டுபிடிச்சிடுவேன் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு தீபா அபிராமி எல்லாருமே வந்துட்டு யோசிக்கிறாங்க, அது எப்படிரா தொடாமலே கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தீபாவும் மீனாட்சி ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சிக்னல் கொடுக்க பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தியை பார்த்துட்டு கார்த்தியை வந்துட்டு ஒவ்வொரு ஆளாக கடந்து வர்றாங்க. அப்போது தீபாவுக்கு நேராக வந்து நிற்கிறாங்க. தீபா வந்துட்டு, சார் நான் தான் உங்களோட தீபா, கரெக்டாக தொட்டுருங்க, எங்கேயும் மாற்றி போயிடாதீங்க சார், நான் தான் உங்கள் தீபா அப்படின்ற மாதிரி மனசில் வந்துட்டு தொட்டுருங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கார்த்தியும் வந்துட்டு வழக்க போல் பேண்ட் பாக்கெட்டில் கை வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஹாயாக நடந்து வந்துட்டு தீபாவுக்கு நேரம் நிற்கிறாங்க. அடுத்து தீபா வந்துட்டு நம்மளை தான் தொட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. தீபாவையும் தாண்டி போயிடுறாங்க. தீபாவுக்கு வந்துட்டு பயங்கர நோஸ் கட் ஆகிடுது. என்னடா இது இப்படி ஆகிடுச்சு, அவர் வந்துட்டு என்னை தொடாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்காங்க. கடைசியில் போயிட்டா கார்த்திக் கடைசிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து தீபாவுக்கு நேரவே நின்றுறாங்க. எல்லாருக்கும் பயங்கர சர்ப்ரைஸ், என்னடா இது கார்த்தி வந்துட்டு இப்படி கண்டுபிடிச்சி வந்து நிற்கிறானே அப்படின்ற மாதிரி கண்ணை வந்துட்டு அவுத்தரலாம்ப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தியும் கண்ணை அவுக்குறாங்க. பார்த்தா தீபா வந்துட்டு சந்தோஷத்தில் நிற்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. பரவாயில்லையாப்பா, பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசம், மற்றவங்க கூட தொட்டும் கண்டுபிடிக்க முடியல, நீ தொடாமலே கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்ல தீபாவும் கார்த்தி ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்படியே நீங்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் மேலே யார் கண்ணு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சந்தோஷமாக சுற்றியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு தீபா வந்துட்டு ஒரு மாதிரி சிதம்பரம் பேசினார் இல்லையா, அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இங்கே வந்ததுலேருந்து ஃபோன் நம்பர் வரைக்கும் எல்லாமே எப்படி தெரியும் அவருக்கு, எல்லாத்தையும் வந்துட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு, இதில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சிதம்பரம் பேசுனதே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதை யாருக்கிட்ட சொல்லி என்ன பண்ண போகிறேன்னு தெரியவே இல்லையே, அவர் வேற குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது எதுவும் பண்ணுவேன்னு சொல்லி வேற மிரட்டியிருக்காரு. அன்றைக்கே ஒரு நாள் மாமாவை அப்படி பண்ணவர் தானே, இதை பற்றி எனக்கு யார்கிட்ட சொல்லன்னு தெரியலையே, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்ன்னு இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க. என்ன தீபா போட்டியில் ஜெயிச்ச சந்தோஷமா அப்படின்னு சொல்ல, அக்கா அதெல்லாம் இல்லைக்கா அப்படின்றாங்க. ஏன் தீபா ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னு சொல்ல, அக்கா அது வந்து அப்படின்றாங்க. சொல்லு தீபா அப்படின்னு கேட்க,
சிதம்பரம் தாங்க கால் பண்ணாரு அப்படின்றாங்க. அவர் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ உனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்குறாங்க. அக்கா நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி அவர் ஒன் டைம் அக்ரிமெண்ட் கேட்டார், நான் வந்துட்டு சைன் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாருக்கா. நம்ம இங்கே வந்ததுலேருந்து என்னோடய ஃபோன் நம்பர் முதல் கொண்டு அவருக்கு தெரிஞ்சிருக்குக்கா. எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டால், நீ பல்லவினே என்னால் கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு உன்னோட ஃபோன் நம்பர் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியாதா? நீ எங்கே இருக்க என்ன எதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். பிக்னிக் தானே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தது முதல் கொண்டு கரெக்டாக சொல்கிறாருக்கா. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எதுவும் பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குக்கா. அதுக்குரிய சாம்பிளை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சிதம்பரத்துக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்படியே தான் எப்போ பார்த்தாலும் மிரட்டிகிட்டே இருப்பானா. யோசிச்சே இங்கே வந்தாது நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் தீபா. அதனால தான் அந்த பல்லவி ஃபோனை கூட நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ உன்னோட நம்பரே கண்டுபிடிச்சு அவன் எப்படி டார்ச்சர் பண்ணுறானே தீபா அப்படின்னு சொல்ல, அதான்க்கா எனக்கும் என்ன பண்ணனே தெரியலவே இல்லை. இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துல போய்கிட்டு கார்த்திக் சார்கிட்ட என்னால் உண்மையை சொல்ல முடியாது, எல்லாரோட சந்தோஷமும் போயிருமேக்கா அப்படின்னு சொல்ல, இரு தீபா ஏதாவது பிளான் பண்ணுவோம். அவன் எதுவும் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கானா என்ன எதுன்னு தெரியலையே, ஆனால் நம்மளை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறானா, அப்போ நம்ம கூட இருந்துட்டு யாரோ அவங்களுக்கு சொல்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் யாருக்கா நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ இந்த ஐஸ்வர்யா தான் இப்படியெல்லாம் பிளான் போட்டிருப்பாளோன்னு தெரியுது அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாக்கா எப்படிக்கா அவர் கூடலாம் போய் செட்டு சேருவார் அப்படின்னு சொல்ல, அவளை பற்றி நீ தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, அவளுக்கு ஒரு காரியம் ஆகனா அவள் என்ன வேணால் செய்வா, அப்பேற்பட்ட கில்லாடி தான் அவள் அப்படின்னு சொல்ல, ஏக்கா இப்போதைக்கு வந்துட்டு அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். கார்த்திக் சாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. எப்படி வந்துட்டு சிதம்பரம் இங்கே இருக்கல யாரையாவது கடத்துவாங்க, அது தீபாவாக கூட இருக்கலாம். அப்புறமேட்டி கார்த்தியை மிரட்டி தீபாவை பாட வைக்கிறது கூட ஒரு வழி இருக்குது. ஆனால் ஒன்று இப்படி என்ஜாயாக போய்கிட்டு இருக்கிற ஒரு சீன்ஸில் மறுபடியும் சிதம்பரத்தை உள்ளே கொண்டு வந்தது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.